ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், வாழ்வெனும் வேள்வியில் உண்டாகும் மழை என்கின்ற தலைப்பில். அது என்னங்க, வாழ்க்கை என்கின்ற வேள்வி, வாழ்வையே வேள்வியாக மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும் என்று சொல்கிறது பகவத்கீதை. பலருக்கும் தெரியாத விஷயம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பகவத்கீதை 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, கல்பத்தின் ஆரம்பத்துல இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னால பிரஜைகளின் தலைவரான, பிரஜைகள்னா யாரு? நாம தான், மக்கள் தான், உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும். அவருடைய தலைவன் யாரு அப்படின்னா பிரம்மதேவன். அவர் பிரம்மதேவர் யாகங்களுடன் சேர்ந்து மக்களை படைத்துவிட்டு கூறினார். யாகங்களோட சேர்ந்து மக்களை படைக்கிறார். அந்த யாகங்களோட சேர்ந்த வாழ்க்கையைத்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு பார்ப்போம். நீ படைத்து விட்டு கூறினார், நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கி பெருகுங்கள். இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. நாம விரும்பிய போகம் அப்படின்னா என்ன? நாம முதல்ல இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு நல்ல காற்று, ஒரு அமைதியான சூழ்நிலை, உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே நமக்கு தேவை இல்லையா? அது எல்லாமே நல்ல ஒரு இயற்கை நமக்கு எல்லாம் நமக்கு சரிவர கொடுத்தாதான் அதை நாம் சுகித்து வாழ முடியும். அப்படி ஒரு மனிதன் சுகித்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு மனிதன் தான் அதற்கு காரணம். அந்த இயற்கை சீற்றத்திற்கும் இயற்கையில் உண்டாகக்கூடிய பலவிதமான, இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான துன்பத்திற்கும் காரணம் நாம் தான் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதையில உள்ள ஸ்லோகங்கள் மிகவும் அற்புதமாக விளக்கி கூறுகிறது. எப்படி என்றால், ஒரு மருத்துவர் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னலம் கருதாது எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அப்படி அந்த தொழிலை அவர் செய்ய வேண்டும். அதே போல ஒரு விவசாயி நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்காமல் நல்ல முறையில் விவசாயம் செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிட வல்லுநராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்ல முறையில் கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும். இது போல எந்த விஷயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தொழிலின் மூலமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். தன்னலம் கருதாது நமக்கு பிறருக்கு பரோபகாரம் செய்து, நம்மால் எந்த விதத்திலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் நன்மை மட்டுமே செய்து, நம்முடைய உடலாலும் வாக்காலும் மனதாலும் இந்த 3 விதத்திலும் யாரையும் எந்த விதத்திலும் நாம் துன்புறுத்த கூடாது என்று கூறப்படுகிறது. நம்முடைய உடலால் நமக்கு பரோபகாரங்களை, பிறருக்கு பல உதவிகளை மட்டுமே செய்து நாம் வாழ வேண்டும். பிறரையும் உடலால் துன்புறுத்த கூடாது. அதே போல நம்முடைய மனசால யாருக்குமே எந்தவித தீங்குமே நினைக்காமல் நாம் எப்பொழுதுமே இந்த போட்டி, பொறாமை, இந்த தேவையற்ற வஞ்சம், பழி தீர்க்கும் உணர்வு, கோபம், காமம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் விடுத்துவிட்டு எப்பொழுதும் மனசை அமைதியாகவும் எப்பொழுதும் மனசை திருப்தியாகவும் போதும் என்ற மனசோடையும் நம்முடைய மனசை வச்சுக்கணும். அப்படி அது மனசால செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். அதற்கு பிறகு வாக்குன்னா சொல். நாம் பேசுகிற பேச்சு எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரியான சொற்களை தான் நாம் பேச வேண்டும். எப்பொழுதும் அமைதியாகவும் அன்பாகவும் எல்லோரிடம் கனிவாகவும் பேச வேண்டும். யாரையும் அதட்டியோ இல்லை அகங்காரமாக குரலை உயர்த்தி பேசி அவர்களை தாழ்வாக நடத்தியோ அவர்களை கேவலப்படுத்தியோ இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுறது, இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே பேசாம நம்முடைய வாக்கால எப்பொழுதும் நம்முடைய அமைதியையும் அன்பையுமே நாம் பொழிய வேண்டும். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மனிதன் அதுதான் வாக்கினால் செய்யக்கூடிய தவமாகும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி மனசாலும் வாக்காலும் உடலாலும் அமைதியாக இருந்து கொண்டு நல்ல சற்கர்மத்தை மட்டுமே அவன் செய்து வந்தால் அவன் ஒரு யாக வாழ்க்கை, யோக வாழ்க்கை வாழ்கிறான் என்று அர்த்தமாகிறது. இந்த யாகத்தில் இருந்து கூட ஆகுதி, ஹவிசி என்று சொல்லப்படுகிறது. ஹவிசி என்றால் உணவு. அது வெளிப்படுகிறது. இந்த உணவை
ஏற்றுக்கொள்கிறார்கள், தேவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனும் நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி அவர்கள் வாழும் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் யோக வாழ்க்கை, யாக வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் ஹவிஸை தேவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தேவர்கள் மக்களுக்கு தேவையான மழை, வெயில், காற்று முதலான எல்லா விஷயங்களையும் சரிவர அவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டும். இப்படி ஒருவர் மற்றொருவரை வளர செய்து கொள்ள வேண்டும். இதுதாங்க படைப்பு சக்கரம். அவ்வளவுதான். இந்த படைப்பு சக்கரத்தை தான் ஆரம்பத்தில் இந்த உலகம் சிருஷ்டி செய்யும் பொழுதே பிரம்மதேவன் இப்படித்தான் படைச்சிருக்கார் மக்களை. ஆகவே நாம் நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையிலிருந்து ஆகுதியானது தேவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? யாகம்னாலே யோகம்னாலே என்ன பெரிய ஹோமகுண்டம் வளர்த்து அந்த ஹோமகுண்டத்தில் நிறைய சமித்துக்களை எல்லாம் போட்டு அக்னி வளர்த்து அதில் பல கலசங்கள் வைத்து தெய்வங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து நெய் ஊற்றி ஸ்வாகா ஸ்வாகா என்று செய்தால்தான் அதிலிருந்து மட்டுமே ஆகுதியானது தேவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் அது மட்டும் கிடையாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையோடும் நீதியோடும் சுயநலமற்றும் வாழும் பொழுது அந்த வாழ்வியிலிருந்து அந்த வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக, யாக வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த வாழ்விலிருந்து கிடைக்கப்படுகின்ற ஆகுதியை தேவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தேவர்கள் நமக்கு மழை, வெயில், காற்று போன்ற விஷயங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாறாக ஒரு மனிதன் சுயநலமாக தான் மற்றவர்களை பல விதங்களில் துன்புறுத்தி கொள்ளை போன்ற அளவுக்கு அதிகமான ஒரு நயவஞ்சக செயல்களை ஒரு தேவையற்ற செயல்களை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக இறைவனுக்கு பிடிக்காத விஷயமாக ஆகிறது. அதனால் தேவர்களுக்கு உணவு கிடைப்பது இல்லை. அதனால தான் இந்த மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மேகம் எப்படி தூறல் மாதிரி தூறி கொஞ்சம் கொஞ்சமா மழையை பூமிக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பம் ஏற்படாது. ஆனால் இது போன்ற தேவையற்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழும் பொழுது அதனால் தேவர்களுக்கு உணவு கிடைக்காமல் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் துன்பப்படுவதனால் தான் இந்த மேக வெடிப்பு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரு 5 டன் 6 டன் தண்ணி ஒரே இடத்துல கொட்டினால் அந்த பூமி என்ன ஆகும்? அந்த இடத்தில் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி அல்ல மற்ற எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி அந்த எல்லாருக்குமே பெரிய துன்பம். இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் நாம் மட்டுமே ஆவோம். இதற்கு இயற்கை எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. ஏனென்றால் பகவத்கீதையெல்லாம் இதுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக ஔவையார் மூதுரையில் சொல்கிறாருங்க. எப்படி என்றால், நல்லோன் ஒருவன் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அவ்வளோதான். யாராவது ஒரு நல்லவங்க இருந்தால் போதும், அவங்களுக்காகவே உலக மக்கள் எல்லாருக்குமே நல்ல விதத்தில் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பகவத்கீதையின் மூலமாக நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளும் பொழுது அது உண்மையிலே எனக்கு நான்லாம் முதல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஒரு புல்லரிப்பா இருந்துச்சு, ஒரு பக்தி பரவசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடியனுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இங்கே நல்லவங்க இருந்தால் தானே மழை பெய்யுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த பெரியவர்கள் சொல்கின்ற வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பகவத்கீதையின் மூலமாக படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மையிலேயே குறிப்பாக இருந்ததுங்க. இன்னும் அந்த பகவத்கீதை என்ற ஸ்லோகத்தை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. பகவத்கீதை 3வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தை படிக்கிறேன் கேளுங்க. இந்த வேள்வியினால் தேவதைகள் வளர செய்யுங்கள். நாம இந்த மாதிரி வேள்வி செஞ்சு தேவதைகளை வளர செய்ய வேண்டும். அவங்களை நல்லபடியாக வளர செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த தேவதைகள் உங்களை வளர செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒரு சைக்கிள் அப்படின்னு படைப்பு சக்கரம் என்று கூறப்படுகிறது. இப்படி தன்னலம் கருதாத தன்மையுடன் ஒருவர் மற்றொருவரை வளர செய்து நீங்கள் மேலான நன்மையை அடைவீர்களாக. நாம் நன்மை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் மட்டுமே காரணம். இப்படி வேள்வியினால் வளர்ச்சி அடைந்த தேவர்கள் நீங்க கேட்காமலேயே
உங்களுக்கு விரும்பிய போகங்களை நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா நாம் எப்படி நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டுமோ அதே போல தேவர்களும் அவர்களுடைய கடமையை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன் மூ உலகங்களை ஆட்சி செய்யும் அந்த கிருஷ்ணர் கூட நானும் கூட என்னுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்படி தேவர்கள் நமக்கு அவங்க கடமையை செய்து அவங்க நமக்கு வேண்டிய எல்லா சுகபோகங்களையும் நமக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவனொருவன் இந்த உங்களுக்கு கேட்காமலேயே விரும்பிய போகங்களை நிச்சயமாக கொடுப்பாங்க. இவ்விதம் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவருக்கு அர்ப்பணம் செய்யாமலேயே எவனொருவன் அனுபவிக்கிறானே அவன் திருடனே அப்படின்னு சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். 14-15வது ஸ்லோகத்துல உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகிறது. மழையிலிருந்து உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது. மழை வேள்வியிலிருந்து உண்டாகிறது. பார்த்துக்கோங்க, யார் செய்கிற வேள்வி? மனுஷங்க ஒவ்வொருவரும் செய்கிற வேள்வியிலிருந்து மழை உண்டாகிறது. வேள்வி அப்படிங்கிறது என்ன? விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது. அந்த வேள்வி எதிலிருந்து உண்டாகிறது? கர்மங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஆற்ற வேண்டிய தனிப்பட்ட கடமையிலிருந்து உண்டாகிறது. அந்த கர்மங்களின் தொகுப்பு வேதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. வேதங்கள்ல கூறப்பட்டுள்ளது போல மனுஷன் வாழ வேண்டும். மேலும் அப்படிப்பட்ட அந்த வேதம் அழிவற்ற பரமாத்மாவிட்ட இருந்து தான் தோன்றியது அப்படின்னு ரொம்ப அழகாக கூறப்படுகிறது. எனவே எங்கும் நிறைந்த அழிவற்ற அந்த பரபிரம்ம பரமாத்மா ஆனவர் எப்பொழுதும் வேள்வியில் நிலை பெற்றிருக்கிறார். அப்படின்னா யார் சரிவர தான் யோக வாழ்க்கை வேள்வி வாழ்க்கை வாழ்கிறாரோ அவரிடத்தில் அந்த பரபிரம்ம பரமாத்மா நிலை பெற்று இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. உங்ககிட்ட அந்த பரபிரம்ம பரமாத்மா இருக்கிறாரா அப்படின்னா நீங்க சரியான முறையில் இந்த வேள்வி வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் உங்களிடமும் நிறைவர அப்படியே நிறைந்து உங்களிடத்தில் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.